சங்கத்தமிழ் மூன்றாம் முத்து. மானங்காத்த மறவன். எதிரி அரசனுடைய சிறையில் இருக்கிறாரு சேர அரசர். அப்போ தாகம் தவிக்குது. காவலன் கிட்ட தண்ணி கேட்குறாரு. தண்ணி வர தாமதமாகுது. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு சிந்தனை. எந்த இடத்துலையும் வளைஞ்சு கொடுக்காத நாமளா இப்படி தண்ணி கேட்டு நிற்கிறோம் அப்படின்னு அவருக்கு தோணுது. அந்த எண்ணம் தோன்றின அடுத்த நொடியே தன்னோட உயிரை மாச்சிக்கிறாரு சேர அரசர். அப்படி உயிர் நீத்த அரசனுடைய பாடல்தான் இது. மயிர் நீப்பின் வாழாத கவரிமான் போல் மானம்பரின் உயிர் நீப்பர் எனும் குரலுக்கு தயிர் கடைந்தால் தலை காட்டும் வெண்ணெய் போன்று தமிழ் சங்க காலத்து வீரன் வாழ்வே உண்மை சான்று. தவழ்ந்து வரும் தன் மகவை முத்தமிடுவதற்கும் குனிந்திடாமல் தலைக்கு மேலே தூக்கச் சொல்லி கொஞ்சுகின்ற தன்மான தமிழ் சிங்கம் அவன். தாமரை முட்டிரண்டை ஏந்தி வரும் தன் பட்டத்து ராணியையும் நெளியாமல் நிமிர்ந்து நின்று நெஞ்சகத்தில் அணைத்துக் கொள்வான். நிலம் நோக்கும் வழக்கமின்றி நேர்பார்வை செலுத்தித்தான் நிலவு முகத்தரசி நெற்றியிலே இதழ் பதிப்பான். படுத்திருக்கும் போதும் பஞ்சனையில் வினாக்குறி போல் வளைய மாட்டான். வில்லில் தொடித்திருக்கும் கணையைப் போல கால் நீட்டி துயில் கொள்வான். வளையாத முதுகெலும்பு பெற்றவனோ வணக்கம் எனும் பொருள், விளையாத வயற்காடோ அவன் இதயம் என வியந்து வாய் பிளந்து மூக்கின் மேல் விரல் வைத்து அவனை வாழ்த்தியவர் பலருண்டு. இரும்பொறை மரபில் வந்த இணையிலா வீரன் அவன். இரும்புத்த கணையமரம் போல கால் படைத்து சேரனவன். அதனாலே சேரமான் கணைக்கால் இரும்பொறை என்னும் செந்தமிழ் பெயரோடு செங்கோல் ஏந்தினான். தொண்டி துறைமுகம் அவன் ஆட்சி தலைநகர். அதனை டிண்டிஸ் என்று யவனர்கள் அழைத்தனர். மூவன் என்னும் முடியுடை வேந்தனை வீழ்த்தி அவன் முகவாய் நொறுக்கி பற்களை பெயர்த்து தனது கோட்டை வாயிற்கதவின் பெரிய பூட்டின் மீது பொருத்தி வைத்தான் என்று களவழி 40 பாடிய பொய்கையார் எனும் புலவர் அவனது கலப்புகள் பலபட கூறி கழித்திடுவாரே. தமிழரிடை ஒற்றுமை என்பது அத்திப்பூ ஆடிப்பிறை. அதனாலே தமக்கிடையே போர் தொடுத்து தமிழ் இனம் பிளவுபட்ட செய்தி கூறும் வரலாற்று ஏடுகளின் வரிகளாக ஆகிவிட்டார். தமிழர் வாளாற்றல் காட்டுவதற்கு வரிந்து கட்டி இனத்துக்குள் இரண்டுபட்டார். செங்கனான் எனும் சோழன் செருமுனையில் சிறுத்தை போன்றான். எங்கனும் வெற்றி கண்டு புகழ்வானில் பறக்க விட்டான் புலிக்கொடியே. அது கேட்டு சேர மன்னன் ஆர்த்தெழுந்தான். அணி தேர்புறவி ஆட்பெரும்படை அவன் ஆணை கேட்டு பின்தொடர மங்குமோ எந்தன் வீரம் என் மாவழி தோளின் முன்னே தங்குமோ சோழன் பெற்ற வெற்றி என்று கணைக்கால் இரும்பொறை கர்ஜித்து கங்குல் கிழித்தெழும் மொழியாக எதிர்பட்டான். முரசுகள் போலே மத்தகம் படைத்த முரட்டு யானைகள் மோதிடவே அரசு தேர்களின் அச்சாணி கலன்று 1000 சுக்கல்கள் ஆயினவே. குளத்து நீரில் செத்து மிதக்கும் குறுங்கெண்டை மீன் போலவே குதிரைகள் குளம்படி குருதி சேற்றில் அழுந்தி பதிந்தனவே. கற்கம் ஏந்திய காலாட்படையினில் காயம் ஒரு சிலர் முதுகில் பட்டிடவே வெட்கம் துறக்க அவர்கள் வீழ்ந்து மடிந்தனரே. உறுதி முழக்கமும் குருதி புனலும் இறுதி பயணமும் எங்கும் நிறைந்த களம் பொருதிடும் இருவரில் வெல்வது யாரென அறுதியிட முடியாமல் அமைந்த களம். ஆளுக்கொரு மின்னலை எடுத்து வாளுக்கு பதிலாக வீசினரோ என சோழன் சுழற்றும் வாள்பட்டு சூரர் தலைகள் 1000 உருளும். சேரன் வீசும் வாளின் பயனால் செக்கர்வான் போல் சிவந்தது நிலமும். ஈட்டியின் பாய்ச்சல் கண்டு இமை கொட்டியவன் கோழை எனும் இலக்கணத்தை இருவருமே இதயத்தில் பதித்தவர்தான் என்றாலும் சேற்றில் சிக்கிய களிரெனவே இறுதியில் சேரமான் இரும்பொறை சிக்கிவிட்டான். ஆற்றல் முழுதும் காட்டி நின்றான். ஆயினும் சோழன் முன்னே அவன் தோற்று நின்றான். திருப்போர்புரம் எனும் சமர்க்களத்தில் தென்தோள் சேரன் தோற்றவுடன் அடடா அவனை சோழ மன்னன் குடவாயில் கோட்ட சிறைதனில் அடைத்தான். உறைவிட்டெழுந்த உடைபால் பட்டு உயிர் விட்டு போரில் புகழ் சேர்க்க முடியாமல் சிறைப்பட்டு வாழும் நிலை வந்ததே என்று சிந்தையனு ஒவ்வொன்றும் நோக வாடினான் சேரன். தாகம் ஒரு நாள் அவன் நாவை உலர்த்த சிறைக்காவல் வீரனை அருகே அழைத்து தண்ணீர் விரைவில் கொணர்க என்றார். சற்று தாமதமாக குவளையில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்ததினாலே நெருப்பை மூண்டு தகித்தது சேரனின் நெஞ்சம். பண்டு வாழ்ந்த குலப்பெருமையெல்லாம் துண்டுபட்டு போனதென துவண்டு விட்டான். ஏடொன்று எழுதி வைத்து எதிர்கால தமிழகமே அதனை பாடென்று விட்டு சென்றான். பிள்ளையொன்று இறந்து பிறப்பினும் சதை பிண்டம் ஒன்று பிறந்து தொலைக்கினும் மூப்பு கொண்டு மடிந்திடினும் முடிவில் ஒரு நோய் கண்டு முடிந்திடினும் போரில் கலந்து விழுப்புண் பெற்று மானமிகு வீரர் என மாண்டிடாத பழி துடைப்பதற்காக
வாள் கொண்டு உடலில் கீறி வான்புகழ் வாழ்வில் சேர்த்த பின்பே உடலடக்கம் செய்திடும் மான மரபே அடலேறுகள் மலிந்திடும் தமிழர் மரபு. அந்த பண்பாட்டு மரபு வழி வந்துதித்த நானும் மனப்புண்பட்டு பகையரசின் சிறைப்பட்டு நாய் போல தண்ணீருக்கும் காத்திருக்கலானேன். இனி உன்னீர் என்று பன்னீர் தந்து உபசரித்த போதும் தகுதியன்று இனி உயிர் வாழ்தல். அதனாலே தமிழ்தாயே, என் மானங்காக்க உன் மடிதண்ணிலே விழுகின்றே, தாங்கிக் கொள்க. இப்படி 7 அடி புறப்பாடல் ஒன்றை எழுதிவிட்டு சிங்க ஏறு போல் சேர மன்னன் பெயரை புகழில் நட்டான். எப்படிப்பட்டோர் இருந்தார் மறைந்தார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்பதற்கொப்ப சேரமான் கணைக்கால் இரும்புரை வீரவாளினை ஓலையாய் கொண்டு தீட்டிய புறப்பாடலை நீட்டுகின்றேன் உம்மிடையே. படித்து பாரி, உணர்ச்சியால் துடித்து போவே. குழவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளின் தப்பா தொடர்படும் யமலியின் இடர்படத்து இறுகிய கேளர் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகை இன்றி வயிற்றுத்தி தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஏன்மரோ இவ்வுலகத்தானே. புறநானூறு பாடல் 74. பாடியவர் சேரமான் கணைக்கால் இரும்புரை. நன்றி.